சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் பாஸ்கரன் தரும் விரிவான தகவல்கள் என்ன பார்க்கலாம். பாஸ்கர், இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தலைவரான கருணாநிதி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் வைர விழா காண்கிறார். அதற்காக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாராட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானமாக கடந்த 25ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தில் திமுக முன்னெடுத்து சென்ற முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்ற மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் பாராட்டு தெரிவித்தும் இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தீர்மானமாக மத்திய அரசு தமிழகத்தில் இந்தி திணிப்பை மேற்கொண்டு வருகிறது, தமிழை புறக்கணித்து வருகிறது. இதை கண்டிக்கும் விதமாக மாவட்ட வாரியாக கருத்தரங்கள் நடத்தி அதன் மூலமாக மக்களிடம் இது குறித்து கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கான கருத்தரங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று மூன்றாவது தீர்மானமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான்காவது தீர்மானமாக தமிழகம் முழுவதும் உடனடியாக முழு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். மதுவிலக்கு அமுல்படுத்தக்கூடிய அதே வேளையில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று பணி வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும். இது குறித்து குடியரசுத் தலைவருக்கு ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தேசிய வங்கிகளில் வாங்கப்பட்ட விவசாயிகள் வாங்கிய கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல திமுகவுடைய செயல் தலைவர் தவிர முக்கியமான கட்சியினுடைய நிர்வாகிகளாக திமுகவுடைய பொதுச் செயலாளரான அன்பழகன், அமைப்பு செயலாளரான ஆர்.எஸ். பாரதி, முதன்மை செயலாளரான துரைமுருகன், கொள்கை பரப்பு செயலாளர்களான திருச்சி சிவா, ராசா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் 63 மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கே.என். நேரு, மா. சுப்பிரமணியம், மாதவரம் சுதர்சனம், சேகர் பாபு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் கூட்டத்தில் தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் திமுக செயல் தலைவர் தலைமையில் முதல் கூட்டமாக நடைபெற்றது. தற்போது இரண்டாவது கூட்டமாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது கூட்டமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று அதில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது.